தொடங்கப்பட்டது. ஒரு புதிய தொடக்கம், புதிய பாடங்கள் மற்றும் புதிய நினைவுகள் மலர நண்பர்களுடன் மீண்டும் இணைவதற்கான நேரம் அது. பள்ளி திறப்பு புதிய பிரகாசமான தொடக்கங்களை கொண்டு வந்தது. நல்ல பழக்கங்கள், சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு வருதல், பாடப்புத்தகம் மற்றும் பாட நோட்டுகளை எவ்வாறு கையாள்வது போன்றவை முதலில் போதிக்கப்பட்டது. இணை பாடத்திட்ட நடவடிக்கைகள் மற்றும் தலைமைத்துவ திறன்கள் நம்பிக்கையையும் குழுப்பணி திறன்களையும் வளர்க்கின்றன. இது மாணவர்களுக்கு கற்றலை சுவாரஸ்யமாக்குகிறது மற்றும் வழக்கமான படிப்புகளிலிருந்து மன அழுத்தத்தை குறைக்கிறது. எங்கள் பள்ளி மாணவர்கள் பின்வரும் தினசரி நடவடிக்கைகளை பின்பற்றுகிறார்கள். செய்தித்தாள் வாசிப்பு, நூலக புத்தகம் வாசித்தல், மன விளையாட்டுகள் மற்றும் வொக்காபுலரி நோட் எழுதுதல். அதாவது மாணவர்களின் சொற்களஞ்சியத்தை மேம்படுத்த தினம் ஒரு வார்த்தை, அதற்கான எதிர்பொருள் கொண்ட வார்த்தை, அந்த வார்த்தையுடன் தொடர்புடைய மேலும் 5 வார்த்தைகள் மற்றும் அந்த வார்த்தையை விளக்கும் ஒரு ஓவியம். இவை அனைத்தும் அடங்கியதே வொக்காபுலரி நோட். இதன் மூலம் மாணவர்களின் சொற்களஞ்சியம் மற்றும் ஓவியத்திறன் மேம்படுகிறது. எங்கள் பள்ளியில் கவிதை வாசிப்பு, வினாடி வினா போட்டி மற்றும் பிளாஸ்டிக் இல்லாத விழிப்புணர்வு போட்டி நடத்தப்பட்டது. கல்வி சுற்றுப்பயணம் மற்றும் களப்பயணங்கள் மாணவர்களுக்கு உண்மையான இடங்களை பார்வையிட்டு கற்க உதவுகிறது மற்றும் பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. இந்த ஆண்டு எங்கள் பள்ளியில் கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களை கீரம்பூரில் உள்ள கோழிப்பண்ணைக்கு அழைத்து சென்றோம். இதேபோல் எங்கள் பள்ளியில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை மதுரையில் உள்ள அதிசயம் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு அழைத்து சென்றோம். எங்கள் பள்ளியின் முதல்வர் அவர்களால் பணியாளர் மேம்பாட்டு திட்டம் நடத்தப்பட்டது. அதில் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் முறைகள், தொழில்நுட்பம் மற்றும் வகுப்பறை மேலாண்மைக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இந்த அனைத்து பயிற்சிகளின் மூலம் எங்கள் பள்ளி மாணவர்களின் திறன் மற்றும் மேம்பாட்டு முன்னேற்றம் அடைகிறது. எங்கள் பள்ளியின் திறன் மற்றும் மேம்பாட்டு அறிக்கையை வழங்குவதற்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. நமது பள்ளியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற